கடகராசி அன்பர்களே, உங்களுக்கு அஷ்டமத்து சனி முடிந்து விட்டது. இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் எதிர்பாராத விதமாக ஒருபாடு நன்மைகள் நடக்கும். கட்டாயம் நீங்கள் நினைக்கிறதிலும் அதிகമായ பணவரவு உண்டு. நீங்கள் இதுவரை கண்டிடாத ஒரு மன நிம்மதியும் ஒரு சமாதானமும் உங்கள் வாழ்க்கையில் வந்து சேரும். வீடு கட்டி முடிப்பதற்கான பணவரவு கட்டாயம் உண்டு. இனிமேல் கடன் பிரச்சனைகள் படிப்படியாக குறைந்து மன நிம்மதி அடையும். உத்தியோகம் பார்ப்பவர்களுக்கு உத்தியோகத்தில் ஒரு சந்தோஷமும் ஊதிய உயர்வும் ஒக்க வந்து சேரும். கணவன் மனைவிகளுக்கிடையே இருந்த சொல்ல முடியாத வெளியில் சொல்ல முடியாத பிரச்சனைகளுக்கு முடிவு வந்து சேரும். மொத்தத்தில் மனதில் ஒரு புத்துணர்வு வந்து சேரும் என்ன அர்த்தம். உங்களுக்கும் கடன் பிரச்சனை இருக்குது. உங்ககிட்டேருந்து வாங்கியவங்களும் உங்களுக்கு திருப்பி தராதிருந்த சூழ்நிலை மாறி உங்களுக்கு கட்டாயம் பழைய வாக்கு எல்லாம் வசூலாகும். உங்களுடைய 2ஆம் இடத்தில் இருக்கும் கேதுவும் 8ஆம் இடத்தில் இருக்கும் ராகுவும் உங்களுக்கு சில பிரச்சனைகளை உண்டாக்கி வைக்கலாம். பயப்பட தேவையில்லை. வாகனங்களில் செல்லும் போது மிக ஜாக்கிரதையாக இருக்கணும். கடகராசி பிள்ளைகளாக இருந்தாலும் பெரியவர்களாக இருந்தாலும் இனி 1.5 வருஷ காலம் வாகனங்களில் செல்லும் போது மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். இது மட்டும்தான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது. எது எப்படி இருந்தாலும் 6-7 வருஷ காலம் நீங்கள் அனுபவித்த கஷ்டகாலத்துக்கு இறுதி வந்ததே அதுவே போதும். வேலைக்கு போகும் பெண்களுக்கு விடிவு காலம் வந்தது. பணிச்சுமை குறையும். பணி செய்கிற இடத்தில் உங்களுக்கு சந்தோஷம் சமாதானம் எல்லாம் உண்டாகும். உங்களுக்கு மனதுக்கு இனிமையான நிகழ்ச்சிகள் நடக்கும். நிறைய ஆபரணங்கள் கட்டாயம் வந்து சேரும். புத்த ஆடைகளும் வந்து சேரும். உங்கள் மனதே குளிர்க்க வைக்கும். 2026 மார்ச் வரையில் 2025 மார்ச் ஏப்ரல் முதல் 12ஆம் இடத்தில் குரு சஞ்சரிக்கிறதே அப்படின்னு வருத்தப்பட்டு இருக்கிற குறைய பேர் இருக்கு. 12ஆம் இடத்தில் இருக்கும் குரு உங்களுக்கு செலவுகள் தரும். அந்த நேரத்தில் நீங்கள் சுப செலவுகளாக மாற்றி வீடு வைக்கிறதும் புது வாகனங்கள் வாங்குறதும் செய்யலாம். வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் செய்ய வேண்டி வரும். அதுக்கும் நீங்கள் செலவு செய்யலாம். ஆனால் அதையும் மீறி உங்களுக்கு பண வரவு கட்டாயம் உண்டு. கடக ராசிக்காரர்களுக்கு செலவையும் மீறி வரவு கட்டாயம் வந்துடும். அனாவசியமான செலவுகள் நீங்கள் கட்டாயம் தவிர்க்கணும்.